நம் தாய்மொழியான தமிழில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் ஹிந்தியில இருக்குங்க. ஆனா அது ரொம்ப குழப்பம். இது தெரியாம ஹிந்தி பேசணும் அப்படின்னா, ஹிந்தி தப்பா தான் பேசுவோங்க. வாங்க அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல மொத்தம் 50 வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்குங்க. முதல்ல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆண்பால், பெண்பால் பிரிக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கலாங்க. அண்டா, முட்டை, கானா, பாட்டு, மிட்டி, மண், பங்கா, ஃபேன், சட்னி, சாபி, சமுத்ரா, கடல், முர்கி, கோழி, கஹானி, கதை, கானா, சாப்பாடு, பில்லி, பூனை, காடி, வண்டி, கப்படா, துணி, பிரியாணி, சோனா, தங்கம், தாலா, பூட்டு, கிடுக்கி, ஜன்னல், நாம், பெயர், லடுக்கி, பெண், ரைத்தா, வெங்காய பச்சடி, பக்கரி, ஆடு, பேட்டி, மகள், ராஜா, அரசன், பச்சி, குழந்தை, மகன், பேட்டா, சேலை, சாடி, மணி, கண்டா, கடி, வாட்ச், தீதி, அக்கா, குத்தா, நாய், லட்கா, சிறுவன், தர்வாசா, கதவு, சாந்தி, வெள்ளி, மச்சிலி, மீன், ஹீரா, வைரம், பிஜ்லி, மின்சாரம், சமோசா, சப்பாத்தி, பரோட்டா, பச்சா, சிறுவன், நதி, ஆறு, கிடுக்கி, ஜன்னல், ரோட்டி, ராணி, அரசி, முருகா, கோழி, ராஸ்தா, பாதை, வழி, பேட்டி, மகள், உம்ரு, வயது, பையா, அண்ணன், பக்கரா, ஆடு. தமிழ்ல உயிருள்ள மனிதனையும் உயிருள்ள விலங்குகளையும் ஆண்பால் பெண்பாலா பிரிக்கிறங்க. ஆனா ஹிந்தில உயிரற்ற பொருட்களுக்கும் ஆண்பால் பெண்பால் பிரிச்சு பேசும்போது பயன்படுத்துவாங்க. ஆவில் முடியும் ஆண்பால் வார்த்தை, ஈயில் முடியும் பெண்பால் வார்த்தை. தனித்தனியா பார்க்கலாங்க. அரசன், ராஜா, ஆள முடியுது ஆண்பால். ராணி, ஈல முடியுது பெண்பால். பேட்டா, மகன், ஆள முடியுது ஆண்பால். பேட்டி, மகள், ஈல முடியுது பெண்பால். சிறுவன், லட்கா, லடுக்கான்ற வார்த்தை ஆள முடியுது ஆண்பால். சிறுமி, லட்கி, லடுக்கின்ற வார்த்தை ஈல முடியுது பெண்பால். ஆண் குழந்தை, பச்சா, பச்சா ஆள முடியுது ஆண்பால். பெண் குழந்தை, பச்சி, பச்சி ஈல முடியுது பெண்பால். அண்ணன், பையா, பையான்ற வார்த்தை ஆள முடியுதுங்க, அதனால ஆண்பால். அக்கா, தீதி, தீதி ஈல முடியுது பெண்பால். பூட்டு, தாலா, தாலா ஆள முடியுது ஆண்பால். பூட்டுக்கு ஆப்போசிட் சாபி, சாபி பெண்பால் வார்த்தைங்க, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. கதவு, தர்வாசா, தர்வாசா ஆள முடியுது ஆண்பால். இதுக்கு ஆப்போசிட் ஜன்னல், கிடுக்கி, கிடுக்கி, கிடுக்கின்றது ஜன்னல், ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. கதவு பெருசு, ஜன்னல் சிறுசு. தங்கம், சோனா, சோனா, சோனன்ற வார்த்தை ஆண்பால் வார்த்தை. அதுக்கு ஆப்போசிட் வெள்ளி, சாந்தி, சாந்தி ஈல முடியுது பெண்பால் வார்த்தைங்க. நாய், குத்தா, குத்தா, குத்தானா நாய், ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. இதே பெண்ணாய் எப்படி சொல்லுவாங்கன்னா குத்தி, குத்தி, குத்தி இல்ல குத்தியா இந்த மாதிரி சொல்லுவாங்க. பூனை, பில்லி, பில்லி, பில்லினாலே அது பெண்பால் தாங்க. பொதுவா எல்லாருமே பில்லின்ற வார்த்தை ஆண் பூனை நினைப்பாங்க. ஆண் பூனைக்கு பேரு பில்லா, பில்லா, பில்லானா ஆண் பூனை, பில்லின்றது பெண் பூனை. அடுத்து பரோட்டா, பரோட்டா, பராட்டான்றது ஆண்பால் வார்த்தை. அடுத்து சப்பாத்தி, பரோட்டாக்கு ஆப்போசிட் சப்பாத்தி, சப்பாத்தி பெண்பால் வார்த்தை, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. பரோட்டா ஆள முடியுது, சப்பாத்தி ஈல முடியுது. அடுத்து சாப்பாடு, கானா, கானா, கானான்றது ஆள முடியுது, அதனால இது ஆண்பால் வார்த்தைங்க. அடுத்து ரோட்டி, ரோட்டி ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. ரைத்தா, ரைத்தா, ரைத்தான்றது வெங்காய பச்சடி ஆண்பால் வார்த்தை. ரைத்தாக்கு ஆப்போசிட் பிரியாணி, பிரியாணி பெண்பால் வார்த்தை, ஈல முடியுது. பிரியாணி ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. அடுத்து மின்விசிறி, ஃபேன், பங்கா, பங்கா இது ஆண்பால் வார்த்தை, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. அடுத்து மின்சாரம், பிஜ்லி, பிஜ்லி ஈல முடியுது பெண்பால் வார்த்தைங்க. ஆடு, ஆணாடு, பெண்ணாடு ரெண்டு தனித்தனியா இருக்குங்க. பக்கரா அப்படின்னா ஆள முடிஞ்சா ஆணாடு, பக்கிரி ஈல முடிஞ்சா பெண்ணாடு. கோழி, முர்கா, முர்கா ஆள முடிஞ்சா ஆண் கோழி, முர்கி,
முருகி ஈல முடிஞ்சா பெண் கோழி. இதை நீங்க கேட்ட உடனே சிம்பிளா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சாப்பாடு, ரொட்டி, பிரியாணி, ரைத்தா, ஆணாடு, பெண்ணாடு இந்த மாதிரி கோர்வையா கொடுத்துட்டு இருக்கேங்க. நல்லா கவனிங்க. இதுவும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. கடல், சமுத்ரா, ஆள முடியுது ஆண்பால். கடலுக்கு ஆப்போசிட் ஆறு, நதி. நதின்றது ஈல முடியுது, அதனால இது பெண்பால் வார்த்தைங்க. துணி, கப்படா, கப்படா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. சேலை, சாடி, சாடி, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. அடுத்து இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறேன் பாருங்க. சமோசா, சமோசா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. சமோசாவுக்கு தொட்டு சாப்பிடுற சட்னி பெண்பால் வார்த்தை. சட்னி, சட்னி, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. மணி, கண்டா, கண்டா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. கடிகாரம், வாட்ச், கடி, கடி, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. பாதை, வே, ராஸ்தா, ராஸ்தா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. வண்டி, அந்த பாதையில போற வண்டி பெண்பால் வார்த்தை. காடி, காடி, காடின்றது பெண்பால் வார்த்தைங்க. நான் பேசுறது ஃபாஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தோன்னே புரியணுங்கிறதுக்காக தான் ஆப்போசிட்டா கொடுத்துருக்கேங்க. இப்ப பாருங்க. பாட்டு, கானா, கானா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. பாட்டுக்கு ஆப்போசிட் கதை. கஹானி, கஹானி, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. பெயர், நாம். நாம்ன்ற வார்த்தை ஆண்பால் வார்த்தைங்க. வார்த்தையே ஆண்பால் வார்த்தை. அதனால என்னுடைய பெயர்னு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சொல்லணும். மேரா நாம், மேரா நாம், ராஜா, ராணி எதுவாகவும் இருக்கலாம். ஆனா என்னுடைய பெயர்னு சொல்றதுக்கு மேரா நாம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. வயது, உம்ரு, உமர், இது பெண்பால் வார்த்தை. ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் என்னுடைய வயதுன்னு சொல்றதுக்கு மேரி உம்ரு, மேரி உம்ரு இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும். மேரா உம்ரு பயன்படுத்த கூடாது. அடுத்து வைரம், ஹீரா, ஹீரா, ஆள முடியுது, அதனால இது ஆண்பால் வார்த்தை. அடுத்து மண், மிட்டி, மிட்டி, ஈல முடியுது, இது பெண்பால் வார்த்தைங்க. மசாலா, மசாலா, ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. மிளகாய், மிர்ச்சி, மிர்ச்சி, ஈல முடியுது பெண்பால் வார்த்தை. அண்டா, அண்டா, முட்டை வந்து ஆண்பால் வார்த்தைங்க. ஆள முடியுது ஆண்பால் வார்த்தை. மச்சில்லி, மச்சில்லி, ஈல முடியுது, இது பெண்பால் வார்த்தைங்க. இதுவரைக்கும் 50 வார்த்தைகள் என்னென்ன ஆண்பால் வார்த்தை பெண்பால் வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் வித் அட்ஜெக்டிவ்ஸோட கொடுக்குறேங்க. மேரா, மேரி, அச்சா, அச்சி, படா, படி, லம்பா, லம்பி இந்த மாதிரியான வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் சிம்பிளா எது ஆண்பால் எது பெண்பால்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லாம் ரொம்ப போட்டு குழப்பணும்னா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். என்னுடைய மகன் ஒரு நல்ல பையன். மேரா பேட்டா ஏக் அச்சா லட்கா ஹை. மேரா பேட்டா ஏக் அச்சா லட்கா ஹை. என்னுடைய மகள் ஒரு நல்ல பெண். மேரி பேட்டி ஏக் அச்சி லட்கி ஹை. மேரி பேட்டி ஏக் அச்சி லட்கி ஹை. இதுல யூஸ் பண்ணிருக்க அட்ஜெக்டிவ் என்னன்னா குட், நல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை. இது ஆண்பாலுக்கு அச்சான்னு மாறும், பெண்பாலுக்கு அச்சின்னு மாறும். இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ரோனவுன் என்னுடைய, மை. ஹிந்தில ஆண்பாலுக்கு மேரான்னு சொல்லுவாங்க, பெண்பாலுக்கு மேரின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகன் சொல்றதுக்கு மேரா பேட்டா, மேரா பேட்டா. நல்ல பையனுக்கு அச்சா லட்கா, அச்சா லட்கா. என்னுடைய மகள்னு சொல்றதுக்கு மேரி பேட்டி, மேரி பேட்டி. நல்ல பெண்ணு சொல்றதுக்கு அச்சி லட்கி, அச்சி லட்கி. இவர் என்னுடைய பெரிய அண்ணன். ஏ மேரே படே பாய் ஹேன், ஏ மேரே படே பாய் ஹேன். அண்ணன்ற ஒரு ஆண்பால், அதுவும் வயசுல பெரியவர்ன்றதுனால இங்க எல்லாமே பன்மையிலேயே சொல்லணுங்க. பெரிய, பிக்ன்றது ஹிந்தில அட்ஜெக்டிவ்ஸுக்கு படான்ற வார்த்தைக்கு பதில படேன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். என்னுடைய அப்படின்றது மேராவுக்கு பதில மேரேன்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க. ஏ மேரே படே பாய் ஹேன், இவர் என்னுடைய பெரிய அண்ணன். இவங்க என்னுடைய பெரிய அக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஏ மேரி படி பெஹன் ஹேன், ஏ மேரி படி பெஹன் ஹேன். இங்க பெண்பால் வந்ததுனால அக்கா, அம்மா, தங்கச்சி, சித்தி யாரா இருந்தாலும் என்னுடையன்றத சொல்றதுக்கு ப்ரோனவுனுக்கு மேரின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினா போதும்.
அடுத்து பெரிய பிக் அப்படின்ற அட்ஜெக்டிவ்ஸுக்கு இதுல படாவுக்கு பதிலா படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன்னா அக்கா பெண்பால். ஏ மேரி படி பெஹன் ஹே. என்னுடைய சிறிய பூட்டு புதியது. மேரா சோட்டா தாலா நயா ஹே. மேரா சோட்டா தாலா நயா ஹே. இங்க பூட்டு ஆண்பால், அதனால யூஸ் பண்ற அட்ஜெக்டிவ்ஸும் ப்ரோனோனும் ஆண்பால் சம்பந்தமா வரணுங்க. என்னுடைய பூட்டுன்னு சொல்றதுக்கு ஆண்பாலுக்கு மேரா தாலான்னு சொல்லணும். சிறியதுன்னு சொல்றதுக்கு சோட்டான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புதியதுன்னு சொல்றதுக்கு நயான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். மேரா சோட்டா தாலா நயா ஹே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கலாங்க. சாபி ஹிந்தில பெண்பால். என்னுடைய சிறிய சாபி புதியதுன்னு சொல்றதுக்கு மேரி சோட்டி சாபி நை ஹே. மேரி சோட்டி சாபி நை ஹே. இங்க உயிருள்ள மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, உயிரற்ற பொருட்களுக்கும் பெண்பால் இருக்கு. ஆண்பால் பெண்பால் தனியா பிரிச்சிருக்காங்க. இதுல சாவி பெண்பால், என்னுடைய சாவின்னு சொல்றதுனால பெண்பால்ன்றதுனால மேரி சாபி. சிறியதுன்னு சொல்றதுக்கு சோட்டாவுக்கு பதில சோட்டி பயன்படுத்தணும், நயாவுக்கு பதில நைன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். மேரி சோட்டி சாபி நை ஹே. என்னுடைய மஞ்சள் நிற கதவு பெரியது. மேரே பீலா ரங் கா தர்வாசா படா ஹே. மேரே பீலா ரங் கா தர்வாசா படா ஹே அப்படின்னு சொல்லணுங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க அட்ஜெக்டிவ் பெரியது, படா. மஞ்சள், பீலா, இந்த ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸுங்க. என்னுடைய கதவுன்னு சொல்றதுக்கு மேரே தர்வாசா. மஞ்சள் நிறம் பீலா ரங். பெரியது படா ஹே. அடுத்து பெண்பாலுக்கு வருவோம். இங்க ஜன்னல் பெண்பால். என்னுடைய மஞ்சள் நிற ஜன்னல் பெரியது. மேரி பீலி ரங் கி கிடுக்கி படி ஹே. மேரி பீலி ரங் கி கிடுக்கி படி ஹே. உங்களுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பக்கம் பக்கமா வச்சு பார்த்தா ஈஸியா புரியும் நினைச்சுதான் ரெண்டு சென்டென்ஸையும் பக்கம் பக்கமா வச்சு காமிக்கிறேங்க. பெண்பாலுக்கும் ஆண்பாலுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா, என்னுடைய ஜன்னல்னு சொல்றதுக்கு மேரி கிடுக்கி அப்படின்னு சொல்லணுங்க. மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா பெண்பால்ன்றதுனால பீலாவுக்கு பதில பீலின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். பெரியதுன்னு சொல்றதுக்கு படாவுக்கு பதில படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோங்க. மேரி பீலி ரங்கி கிடுக்கி படி ஹே. மேரி பீலி ரங்கி கிடுக்கி படி ஹே. என்னுடைய தங்கம் மின்னுகிறது. மேரா சோனா சமக் ரஹா ஹே. மேரா சோனா சமக் ரஹா ஹே. தங்கம் ஆண்பால், அதனால சமக் ரஹாஹேன்னு சொல்லணுங்க. என்னுடைய தங்கம்னு சொல்றதுக்கு மேரா சோனா. அடுத்து வெள்ளிக்கு பார்ப்போம். என்னுடைய வெள்ளி மின்னுகிறது. மேரி சாந்தி சமக் ரஹி ஹே. மேரி சாந்தி சமக் ரஹி ஹே. வெள்ளின்றது பெண்பால்ன்றதுனால சமக் ரஹிஹேன்னு சொல்லணும். என்னுடைய வெள்ளின்னு சொல்றதுக்கு மேரி சாந்தி அப்படின்னு சொல்லணுங்க. என்னுடைய பெயர் ராஜா. மேரா நாம் ராஜா ஹே. மேரா நாம் ராஜா ஹே. இங்க பெயர்ன்ற வார்த்தை ஆண்பால்ன்றதுனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மேரா நாம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. என்னுடைய பெயர் ரத்னான்னு சொல்றதுக்கும் மேரா நாம் ரத்னா ஹே. மேரா நாம் ரத்னா ஹே இப்படிதான் சொல்லணுங்க. ஏன்னா பெயர்ன்றதே வந்து நாம்ன்றதே ஹிந்தியில ஆண்பாலா வச்சிருக்காங்க. என்னுடைய வயது 18. மேரி உம்ரு 18 சால் ஹே. மேரி உம்ரு 18 சால் ஹே. இங்க உம்ருன்ற வார்த்தை வயதுன்ற வார்த்தையே வந்து பெண்பால் வார்த்தைன்றதுனால ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் மேரி உம்ரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஃபேன் நின்று விட்டது. பங்கா ருக் கயா ஹே. பங்கா ருக் கயா ஹே. இங்க ஃபேன்றது பங்கான்றது ஆண்பால் வார்த்தையாகும். அதனால ஃபேன் நின்றுடுச்சுன்னு சொல்றதுக்கு பங்கா ருக் கயா ஹே இப்படிதான் சொல்லணுங்க. மின்சாரம் நின்று விட்டது, பவர் போயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பிஜ்லி சல்லி கயி ஹே. பிஜ்லி சல்லி கயி ஹே. இங்க மின்சாரம்ன்றது பெண்பால். போயிடுச்சு நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சல்லி கயி ருக் கயி இப்படி சொல்லணுங்க. பிஜ்லி சல்லி கயி ஹே. பாடல் நன்றாக உள்ளது. கானா அச்சா ஹே. கானா அச்சா ஹே. இங்க ஏன் அச்சான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா, பாடல்ன்றது கானான்றது ஹிந்தியில ஆண்பால் வார்த்தை. சோ குட்டுக்கு வந்து அச்சான்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க. இதே கதை ஹிந்தியில பெண்பால் வார்த்தை. கஹானி அச்சி ஹே. கஹானி அச்சி ஹே. எதனால இங்க குட்டுக்கு அச்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா, கஹானி பெண்பால். என்னுடைய சாப்பாடு நன்றாக உள்ளது. மேரா கானா அச்சா ஹே. மேரா கானா அச்சா ஹே. இங்க கானான்றது சாப்பாடுன்றது ஆண்பால் வார்த்தை. அதனால நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அச்சான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். என்னுடையதுன்னு சொல்றதுக்கு மேரான்ற வார்த்தையை பயன்படுத்துறோங்க. என்னுடைய ரொட்டி நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு மேரி ரோட்டி அச்சி ஹே. மேரி ரோட்டி அச்சி ஹே. இத சொல்றவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்னுடைய ரொட்டின்னு சொல்றதுக்கு மேரி ரோட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அச்சி ஹே அப்படின்னு தான்
சொல்லணுங்க. என்னுடைய சமோசா இனிப்பாக உள்ளது. மேரா சமோசா மீட்டா ஹை. சமோசா ஆண்பால், அதனால இனிப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு மீட்டா ஹைன்னு சொல்லணும். என்னுடைய சமோசான்னு சொல்றதுக்கு மேரா சமோசான்னு சொல்லணுங்க. இதே பெண்பால் சட்னி. என்னுடைய சட்னி அப்படின்னு சொல்றதுக்கு மேரி சட்னின்னு சொல்லணும். இனிப்பாக உள்ளதுன்ற சொல்றதுக்கு மீட்டி ஹேன்னு சொல்லணுங்க. மேரி சட்னி மீட்டி ஹே. மீட்டா இங்க மீட்டி ஆயிடுச்சு, மேரா இங்க மேரி ஆயிடுச்சு. மேரி சட்னி மீட்டி ஹே. ஆண்பாலும் பெண்பாலுக்கும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்க. இதே நீங்க மேஸ்குலின் ஃபெமினின் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு அச்சா அச்சி, மேரா மேரி, படா படி, மோட்டா மோட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கும் பொழுது உங்களால ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வச்சு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னா பேசிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோனவுன் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேங்க. என்னுடைய ரைத்தா காரமாக உள்ளது. மேரா ரைத்தா தீக்கா ஹை. மேரா ரைத்தா தீக்கா ஹை. காரம்னு சொல்றதுக்கு தீக்கான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஆண்பால்ன்றதுனால தீக்கான்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னுடைய ரைத்தா மேரா ரைத்தா. காரமாக உள்ளது தீக்கா ஹை. மேரா ரைத்தா தீக்கா ஹை. இதே என்னுடைய பிரியாணி காரமாக உள்ளதுன்னு சொல்றதுக்கு இங்க பிரியாணின்றது பெண்பால், அதனால மேரி பிரியாணி தீக்கி ஹே. மேரி பிரியாணி தீக்கி ஹே. அட்ஜெக்டிவ்ஸ் வித்தியாசம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக தனியா நான் ஒரு 70 வார்த்தைகளுக்கான வீடியோ லாஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஒரு முறை பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க அட்ஜெக்டிவ்ஸ் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். என்ன, நம்ம அச்சான்ற ஒரு வார்த்தை தான் கேள்விப்பட்டிருப்போம். இதுல திடீர்னு அச்சின்றாங்க, அச்சேன்றாங்க, அப்புறம் மீட்டின்றாங்க, மோட்டின்றாங்க, அச்சின்றாங்க. இதெல்லாம் புதுசா கேட்கறவங்களுக்கு வித்தியாசமா தெரியுங்க. இதுக்காக தான் நான் பிளான் பண்ணி ஆல்ரெடி 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த பார்க்காத அந்த வீடியோவை நீங்க நான் ஐ பட்டன்லயோ அல்லது தம்ப்நெயில்லயோ ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. தாராளமா கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். இப்ப இந்த வீடியோக்கு வருவோம். என்னுடைய பிரியாணி காரமாக உள்ளது. மேரி பிரியாணி தீக்கி ஹே. பிரியாணி பெண்பால், அதனால என்னுடைய பிரியாணின்னு சொல்றதுக்கு மேரி பிரியாணி, காரமாக உள்ளதுன்னு சொல்றதுக்கு பெண்பால்ன்றதுனால தீக்காவுக்கு பதிலா தீக்கி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. என் நேரம் நன்றாக போகிறது. மேரா டைம் அச்சா சல் ரஹா ஹே. மேரா டைம் அச்சா சல் ரஹா ஹே. என்னுடைய நேரம் மேரா டைம். இங்க டைம்ன்றது ஆண்பால், அதனால என்னுடைய நேரம்னு சொல்றதுக்கு மேரா டைம். நன்றாக போகிறதுன்னு சொல்றதுக்கு அச்சா சல் ரஹா ஹே. அச்சா சல் ரஹா ஹே இப்படி சொல்லணுங்க. இதுல அடுத்து கடிகாரம்ன்றது பெண்பால் வார்த்தை. என்னுடைய கடிகாரம் சிறியதுன்னு சொல்றதுக்கு மேரி கடி சோட்டி ஹே. மேரி கடி சோட்டி ஹே. கடி பெண்பால், அதனால என்னுடைய கடிகாரம்னு சொல்றதுக்கு மேரி கடி. சின்னதா இருக்குன்னு சொல்றதுக்கு சோட்டாவுக்கு பதிலா இங்க சோட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சோட்டி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. மேரி கடி சோட்டி ஹே. இந்த பாதை எங்கே போகிறது? ये रास्ता कहां जा रहा है? ये रास्ता कहां जा रहा है? இங்க பாதை ராஸ்தா என்பது ஆண்பால் வார்த்தையாகும். அதனால எங்க போறது, அப்படி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா ஜா ரஹா ஹே அப்படின்னு சொல்லணுங்க. என்னுடைய வண்டி புதியது மற்றும் நீளமானது அப்படின்னு சொல்றதுக்கு மேரி காடி நயி ஹே और லம்பி ஹே. மேரி காடி நயி ஹே और லம்பி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. புதியதுன்னு சொல்றதுக்கு நயின்னு சொல்லணும். நீளமான வண்டின்னு சொல்றதுக்கு லம்பி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க. லம்பானா ஆண்பாலுக்கு நீளம், பெண்பாலுக்கு லம்பின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த காடின்ற வார்த்தை பெண்பால்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நீளமான, புதிய, பெரிய, பச்சை நிற வண்டி அப்படின்னு சொல்றதுக்கு லம்பி நயி படி ஹரி காடி அப்படின்னு சொல்லணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் செய்யும் அனைவருக்கும் PDF இலவசம். நீங்க பண்ற கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய PDF முற்றிலும் இலவசம். பெரிய நீலக்கடல், கடல் ஆண்பால். சமுத்தர், மகாசமுத்தர், மகாசாகர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் வார்த்தை. பெரிய நீலக்கடல் அப்படின்னு சொல்றதுக்கு படா நீலா சமுத்ரா. படா நீலா சமுத்ரான்னு சொல்லணுங்க. பெரிய நீல நதின்னு சொல்றதுக்கு படி நீலி நதி. படி நீலி நதி. இங்க நீலம் வந்து நீலான்றது ஆண்பால், நீலின்றது பெண்பால், படான்றது ஆண்பால், படின்றது பெண்பால். படி நீலி நதி, படா நீலா சமுத்தர் இப்படி சொல்லணுங்க. கருப்பு நாய் ஓடிவிட்டது. காலா குத்தா பாக் கயா ஹே. காலா குத்தா பாக் கயா ஹே. நாயின்றது பொதுவா குத்தான்னு சொல்லி பழகிருக்கோம். ஆனா குத்தான்னா ஆண் நாயை மட்டும்தான் குறிக்கும். பெண் நாய்க்கு குத்தின்னு சொல்லுவாங்க. கருப்பு நாயின்றது ஆண்பால்ன்றதுனால காலா குத்தா. ஓடி விட்டதுன்னு சொல்றதுக்கு பாக் கயா ஹே அப்படி சொல்லணுங்க. இதே குத்தின்றது மாதிரி இருந்தா
பெண்பால் பெண்ணாய சொல்றதா இருந்தா காலி குத்தி பா கை ஹே, காலி குத்தி பா கை ஹே அப்படி சொல்லணுங்க. கருப்பு பூனை ஓடிவிட்டது. இங்க பூனைன்றது எடுத்த உடனே பெண்பாலை குறிக்கும் சொல். அதனால காலி பில்லி பா கை ஹே, காலி பில்லி பா கை ஹே. ஆண் பூனை எப்படி சொல்லுவாங்கன்னா பில்லான்னு சொல்லுவாங்க. காலா பில்லா பா கயா ஹே அப்படி சொல்லணுங்க. முட்டை உடைந்து விட்டது. அண்டா டூட் கயா ஹே, அண்டா டூட் கயா ஹே. அண்டான்றது முட்டைன்றது ஆண்பால், அதனால உடஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு டூட் கயா ஹே அப்படின்னு சொல்லணுங்க. கருப்பு மீன் சுற்றுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு காலி மச்லி கும் ரஹி ஹே, காலி மச்லி கும் ரஹி ஹே. மச்லின்றதே பெண்மீனை தான் குறிக்கும். சுற்றுகிறதுன்னு சொல்றதுக்கு கும் ரஹாஹேன்னு சொல்லாம கும் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. துணி நீளமாக உள்ளது, காய்ந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு கப்படா லம்பா ஹே சுக் கயா ஹே, கப்படா லம்பா ஹே சுக் கயா ஹே அப்படி சொல்லணுங்க. துணின்றது ஆண்பால், அதனால லம்பான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். சுக் கயா ஹே, கயா ஹே என்ற வார்த்தையை பயன்படுத்துறோங்க. இதே சேலை நீளமாக உள்ளது, காய்ந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு சாடி லம்பி ஹே சுக் கை ஹே, சாடி லம்பி ஹே சுக் கை ஹே. இது நீங்க ரெண்டு சென்டென்ஸ் பார்த்த உடனே ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்பால் பெண்பால் பக்கம் பக்கமா கொடுத்துருக்கேங்க. சுக் கயா ஹே சுக் கை ஹே, லம்பா ஹே லம்பி ஹே. உங்களால பார்த்த உடனே ஐடென்டிபிகேஷன் ஈஸியா பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெரிய பெரிய சென்டென்ஸ் கோர்வையா பேசும் பொழுது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் எதிர்த்தாப்புல என்ன பேசுறாங்கன்றத அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நம்மளால திருப்பி சிம்பிளா ரிப்ளை பண்ண முடியுங்க. ஆனாடு குண்டாக உள்ளது. பக்கரா மோட்டா ஹே, பக்கரா மோட்டா ஹே. பெண்ணாடு குண்டாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு பக்ரி மோட்டி ஹே, பக்ரி மோட்டி ஹே. ஆள முடிஞ்ச ஆண்பால், ஈல முடிஞ்சா பெண்பால். பக்கரா ஆண்பால், பக்ரி பெண்பால். பக்கரா மோட்டா ஹே, பக்ரி மோட்டி ஹே. ஆண் கோழி ஒல்லியாக உள்ளது, பெண் கோழி ஒல்லியாக உள்ளது. முருகா பத்தலா ஹே, முருகி பத்லி ஹே, முருகா பத்தலா ஹே. முருகானா ஆண் கோழி, ஒல்லியாக இருக்குன்னு சொல்றதுக்கு பத்தலாகேன்னு சொல்லணுங்க. முருகி பத்லீஹே அப்படின்னா முருகின்றது பெண் கோழி, பத்லீஹேன்றது ஒல்லியாக உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. கருப்பு வைரம் காலா ஹீரா, பிளாக் டைமண்ட். கருப்பு வைரம் பிளாக் டைமண்ட், காலா ஹீரா. வைரம்ன்றது ஹிந்தில ஆண்பால் சொல், அதனால கருப்பு வைரம்னு சொல்றதுக்கு காலா ஹீரா அப்படி சொல்லணுங்க. அடுத்து கருப்பு மண். மண் என்பது மிட்டி என்பது ஹிந்தில பெண்பால் வார்த்தை, அதனால கருப்பு மண் சொல்றதுக்கு காலி மிட்டி, காலி மிட்டி இப்படி சொல்லணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடான 4 கொஸ்டின் சின்ன சின்னதா கேட்கறேங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச முறையில தேடி பாருங்க. சரியான கமெண்ட் பண்றவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்ரிஷியேட் பண்ணி அவங்க பேரையும் அவங்க பண்ண ஆன்சரையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஷூ ஜூதா, செருப்பு செப்பல். படம் எடுக்கும் வீடியோ கேமரா. சினிமா மூவி. இந்த 4ம் என்ன பால்னு சரியா பதில் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டீச்சிங் மெத்தட் 2 விதமா இருக்குங்க. ஸ்கூல்ல கிளாஸ்ல டீச்சர்ஸ் கிளாஸ் இருக்கிறது. 2வது மெத்தட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது மூலமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறது. இந்த 2 மெத்தட்ல நான் எடுக்கிற டீச்சிங், நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? டீச்சர்ஸ் கிளாஸ் இருக்கிற மாதிரியா அல்லது உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியா? அதையும் ஒரு கமெண்ட்ல போட்டுருங்க. 250 வார்த்தைகளுக்கு இப்பதான் 50 வார்த்தை முடிச்சிருக்கேங்க. இன்னும் 200 வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. बहुत बहुत धन्यवाद। जल्दी मिलेंगे।